morning to all. நான் டாக்டர் தீபா அர்லானன், ஹோமியோபதி ஃபிசிஷியன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தீபா அர்லானன் வீடியோஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டே டு டே போடுற ஹெல்த் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸை பற்றி லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் நிறைய எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி பர்சன்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஃபைன். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோய் தான். அதை சக்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக் டெர்மினாலஜி சொல்லுவாங்க. அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஃபைன். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் அதிகப்படியான சக்கரை காமிக்கும். அகைன் அந்த நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது யூஸ்வலாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்திங்கன்னா சுகர் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, ரேண்டம் பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரெக்னென்ட் பண்ணுவாங்க. ரேண்டம்னா எப்போனாலும் எடுக்கிற சக்கரை அளவு, போஸ்ட் ப்ரெக்னென்ட்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரத்தில் எடுக்கிற சக்கரை அளவு. இன்னொன்று ஃபஸ்ட்டு இப்போ தான் அவங்களுக்கு சக்கரை இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணுவாங்க. அப்படியே HbA1c பண்ணலாம். HbA1cன்றது 3 மாதமாக நம்ம ரத்தத்தினோட சிகப்பணுக்களில் எவ்வளோ சுகர் ஸ்டோர் ஆகிருக்கு, ஹீம் பார்ட்டில் எவ்வளோ சுகர் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறது. ஓகேங்களா? இந்த செக்கப்லாம் பண்ணும்போது எலிவேட்டட் சுகர் லெவல் காமிக்கும். சக்கரை லெவல் இருக்கிறத விட நார்மலாக பார்த்திங்கன்னா 80 to 120 தான் இருக்கணும். ஃபாஸ்டிங் லெஸ் தென் 80 இருக்கணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது பிபி போஸ்ட் ப்ரெக்னென்ட் சொல்லுவாங்க, அது மோர் தென் நியர்லி 122 அந்த ரேஞ்ச் 120 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இது மோர் தென் 140, 150, 160லாம் நம்ம சுகர் லெவல் காமிக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாள் சுகர் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் சக்கரை இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ஓரல் GTT பண்ணுங்கள், இல்லை HbA1c பண்ணுங்கள். HbA1c பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 இட்ஸ் நார்மல். மோர் தென் 6 அது வந்துச்சுன்னா மோர் தென் 6, 6.5, 6.8 அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க டயபெட்டிஸ்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம சக்கரை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இது சொல்கிறது. சரிங்களா? ஃபைன். அகைன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சக்கரை நோயில் பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்குங்க. என்னங்க 4 வகை அப்படின்றீங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னால் என்னென்னா டாக்டர் சொல்லுவாங்க சக்கரை இல்லைம்மா, ஆனால் சக்கரை வர மாதிரி இருக்குது, பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த 80 to 120 நார்மல் ரேஞ்ச். ஃபாஸ்டிங்னா 80க்குள்ளே இருக்கணும், பிபின்னா 120க்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் 135, 130, 135, 126 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்கும். அப்போனா ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட ரத்தத்தில் இருக்க சக்கரை டயபெட்டிஸ் 2 ஸ்டேஜ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 2 இருக்குது. அந்த டைப் 2 ஸ்டேஜ்க்கு போகல, பட் இருந்தாலும் டைப் 2 வரத்துக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கவங்களே கொஞ்சம் காஷியஸாக இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஸ்டேஜ். ஓகேங்களா? ரெண்டாவது மோஸ்ட் காமன் டைப், அதாவது 2வது 3வது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப். அதில் ஃபஸ்ட்டு 2வது என்ன அப்படின்னீங்கன்னா டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம கணையம் இருக்குது, பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேன்க்ரியாஸில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அதில் பீட்டா செல்ஸ், அந்த பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அந்த பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் நிறைய விதத்தினால ஆகலாம். அந்த பீட்டா செல்ஸ் டேமேஜ்னால என்ன ஆகுது அப்படின்னா போதுமான இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி கொஞ்சோண்டு இன்சுலின் செக்ரேஷன் இருக்குது. இது டைப் 1 டயபெட்டிஸ். இந்த கேடரில் இருக்க பர்சனாலிட்டிஸை டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இன்சுலின் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக தேவை. அவங்க கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கணும். இது என்ன ஏஜ் குரூப் வரும்னா லெஸ் தென் 30 years ஆஃப் ஏஜ் குரூப். நிறைய லெஸ் தென் 30 years ஆஃப் ஏஜ் குரூப் வரும். பட் இட் கேன் அக்கர்ஸ் அட் எனி ஏஜ். இந்த ஏஜ்லனாலும் வரலாம். சரிங்களா? இதனோட மோர் காமன் எவ்வளோ இன்சிடென்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ 100 பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால சஃபர் ஆகுறாங்க. அதாவது 100 பேர் சக்கரை நோயினால் சஃபர் ஆகுறாங்கன்னா அதில் 10 பேருக்கு தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும். சரிங்களா? இது இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஏறக்குறைய தோராயமாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஏறக்குறைய 80-90 பேர் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. புரியுதுங்களா? அகைன் அது தனி கேடர். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் 100 டயபெட்டிஸ் பீப்புளில் 10 பேருக்கு தான் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும்.
மீதி 90 பேருக்கு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃபைன். ரெண்டாவது இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து பீட்டா செல்ஸ் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்காது. இன்சுலின் செக்ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா போதுமான அளவுக்கு இன்சுலின் செக்ரீட் பண்ணாது. புரியுதுங்களா? தேவையான அளவுக்கு இன்சுலின் செக்ரீட் பண்ணாது, ரொம்ப கம்மியாக செக்ரீட் பண்ணும். அட் த சேம் டைம் இன்சுலின் போதுமான அளவுக்கு செக்ரீட் கூட பண்ணும். ஆனால் அந்த இன்சுலினோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எஃபிகசி ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த இன்சுலினோட எஃபிகசி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கார்போஹைட்ரேட்ஸை வந்து அது குளுக்கோஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணி செல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அதுக்கு செல்ஸோட ஃபியூவல் வந்து குளுக்கோஸ் தான். அந்த செல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த இன்சுலினுக்கு இருக்காது. ஸோ இதனால் வர்றது தான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். புரியுதுங்களா? ஓகே. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 டயபெட்டிஸ் பீப்புள் இருக்காங்கன்னா அதில் 90 பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஃபைன். 4வது டைப் என்ன அப்படின்னா கெஸ்டேஷனல் இன்டியூஸ் டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க. நிறைய பேர் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி இருக்கும்போது சக்கரை வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா கெஸ்டேஷனல் இன்டியூஸ் டயபெட்டிஸ். அதாவது அவங்களுக்கு டயபெட்டிஸே கிடையாது, ப்ரெக்னன்சியும் போது டயபெட்டிஸ் வரும். ப்ரெக்னன்சி முடிஞ்சோடனே அதே ஒரு ஷார்ட் டியூரேஷன் இருந்து போயிடும் நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு தான் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். இது ப்ரெக்னன்சியும் போது மட்டும் அந்த குளுக்கோஸ் ஃபங்க்ஷன் வந்து இம்பேர் ஆகிறது, இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் இம்பேர் ஆகிறது தான் வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். புரியுதுங்களா? ஃபைன். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸில் மொத்தம் 4 வகை. இப்போ நான் சொன்னது அந்த ப்ரீ டயபெட்டிஸையும் நம்ம டயபெட்டிஸ் ரேஞ்சு தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தே ஃபாலோ பண்ணலன்னா. ஸோ இந்த 4 வகையில் மோஸ்ட் காமன் தான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சக்கரை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைப் 2வாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 110 பேருக்கு தான் வந்து டைப் 1 இருக்கும். புரியுதுங்களா? ஃபைன். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இப்போ பாருங்கள், 100 சாதாரண மக்கள் 100 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஏறக்கூடிய 60 பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு சக்கரை இருக்குதுங்க. இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து அவ்வளோ காமனாக ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்தியாவில் தான் வந்து செகண்ட் மோஸ்ட் காமனாக இருக்குது இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா? நிறைய சர்க்கரையினால் பாதிக்கப்பட்ட ஆளுங்க எந்த ஊரில் 2வது ஜாஸ்தி இருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்ம குடும்பத்தில் சக்கரை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சக்கரை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா 100% அப்பாவுக்கு இருக்குன்னா பிள்ளைக்கு வரும்னு கிடையாது. ஆனால் ஏறக்கூடிய 25 to 50% அப்பாவுக்கு இருக்குன்னா தாத்தா பாட்டிக்கு இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2வது காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கணையம் இருக்குது. கணையில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ்ன்ற பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பீட்டா செல்ஸ்னு அந்த பகுதியில் ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ், டெல்டா செல்ஸ்னு 4 விதமான செல்ஸ் இருக்குது. சி செல்ஸ் எல்லாமே. பட் இந்த பீட்டா செல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. சரிங்களா? அந்த பீட்டா செல்ஸ்க்கு டேமேஜ் ஏற்படும்போது எப்படிங்க பீட்டா செல்ஸ்க்கு டேமேஜ் ஏற்படும் அப்படின்றீங்களா? அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால கணையத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை கணையத்தில் கட்டி இருந்தாலோ, அந்த கட்டி வந்து பினைனாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சர்ஸ் கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பேன்க்ரியாடைட்டிஸ் அப்படிம்பாங்க. அக்யூட் பேன்க்ரியாடைட்டிஸ் இருந்தால் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பின்னாடி அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதே குரோனிக் பேன்க்ரைடைட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் வந்து பாதிப்படையும். அதனால இன்டர்ன் பீட்டா செல்ஸ் பாதிப்படையும். இன்டர்ன் வந்து இன்சுலின் செக்ரேஷன் இருக்காது. சரிங்களா? ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகும். டைப் 2 டயபெட்டிஸ் வரும். ஓகேங்களா? இது பேன்க்ரைடைட்டிஸ் அக்யூட்டாக இருந்தாலும் சரி, குரோனிக்காக இருந்தாலும் சரி. வேறு என்ன அப்படின்னா நிறைய ஆல்கோஹால் எடுக்கிறது, லிவரும் டேமேஜ் ஆகும், பேன்க்ரியாஸும் டேமேஜ் ஆகும், அதனால் வரும். இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறது, இன்னொன்று ரொம்ப அனிமல் ப்ரோட்டீன், ஃப்ரீக்வெண்ட்டாக அனிமல் ப்ரோட்டீன், ஹெவியாக அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்க பேன்க்ரியாஸ் வந்து பாதிப்படையுது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், ஒரு சர்ஜரியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கலாம், அதனால கணையம் பாதிப்படையல, அதனால இன்சுலின் செக்ரேஷன் இம்பேர் ஆகலாம். சரிங்களா? வேறு என்னென்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படிங்குவாங்க. தைராய்டில் ஏற்பட்ட ஒரு விதமான இது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் பாடி ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு பேன்க்ரியாஸ்லேயே இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் க்ரோனிக் ஆகலாம். அந்த க்ரோனிக்னால விச் இன் டர்ன் வந்து அஃபெக்ட்ஸ் த பீட்டா செல்ஸ், which in turn leads to type 2 diabetes mellitus. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து
இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கான காரணங்கள். அகைன் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் என்னென்னா, நான் ஆரம்பிக்கும் போதே இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் சொல்லி தான் ஆரம்பித்தேன். இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் வந்து சிம்பிள் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஒன்று பார்த்தா போதும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், அதாவது ஓரல் ஜிடிடி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக HbA1c பார்த்துருங்க. HbA1cயில் மோர் தென் 6, லெஸ் தென் 6 வந்து நார்மல், மோர் தென் 6 இருக்குன்னா அகெயின் அது 6.3 இருக்கா, 7 இருக்கா, 7.2 இருக்கா அப்படின்றத பொறுத்து நீங்கள் டயபெட்டிஸ் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் செக் சுகர் லெவல் ஒன்று பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து HbA1c பண்ண முடியாது, பிகாஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரொசீஜர். அரௌண்ட் 350 ஒரு HbA1c பண்ணுறதுக்கு. நார்மலாக ரெகுலராகவே நாங்கள் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணேன்னா ஃபாஸ்டிங் பாருங்கள். எப்பயுமே ஃபாஸ்டிங் சுகர் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வேல்யூ கொடுக்கும். ஃபாஸ்டிங் பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு எடுத்திங்களான்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு சக்கரை இருக்குது, பின்னாடி கிட்னி ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் 100 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏறக்குறைய 80 பேருக்கு ரீனல் பெத்தாலஜி வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ்க்கு நம்ம மெடிசன் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லிவரோட தன்மை என்னென்னா, எந்த ஒரு ட்ரக்கையும் நம்ம 5 வருஷத்துக்கு மேலே எடுக்கும்போது அது லிவரில் ஒரு இம்பேக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். லிவரில் அது ஒரு டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தும். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 28 வயசில் டயபெட்டிஸ் வந்துடுது, 25 வயசில் டயபெட்டிஸ் வந்துடுது, 30 வந்துடுது, ஒரு சிலருக்கு 40 வருது. அப்போ 40 வயசுலேருந்து அவங்க 60 வயசு இருக்கவங்கன்னா 20 வருஷம் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இம்பேக்ட் வந்து லிவரில் வரும், கிட்னியில் வரும். இன்னொன்று, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ் வந்து இவங்க டயட்டை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாமல் தான் அவங்க வந்து குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு ஒரு டிஸார்டர் வச்சுப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, குரோனிக் கிட்னி டிசீஸுங்கிறது வந்து இர்ரிவர்சபிள், ரிவர்ஸ் பண்ண முடியாது. கிட்னி வந்து பழுதடைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது திருப்பி நார்மல்சி கொண்டு வரதுன்றது அகைன் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் மெடிசன்னால இம்பேக்ட் வருமா? கண்டிப்பாக வரும். சரிங்க, இம்பேக்ட் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோ டு ஹெர்பல் சைட். ஹெர்பல் மெடிசன்ஸ் மாதிரி நீங்கள் போங்க, 100% சேஃபு, எந்த இம்பேக்டும் வராது, எந்த பாதிப்பும் கிடையாது, 100க்கு 100% வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ் கிடையாது. ஒரு சில ட்ரக்ஸ் எடுக்கும்போது ட்ரக் டாலரன்ஸ் லெவல் நம்மளுக்கு வந்துடும். ட்ரக் டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு அந்த மாத்திரை எவ்வளோ சாப்பிட்டாலும் கேட்காம போயிடும். அது நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. தலைவலியும் சிம்பிள் கால்பால் மெட்டாசின் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. ஒரு தலைவலி வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அது கேட்டிருக்கோம், இல்லை 4 மாதம் வரைக்கும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 1 மாத்திரை போட்டால் கேட்காது, 2 மாத்திரை போட்டால் தான் கேட்கும். அதை தான் வந்து ட்ரக் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக் டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெர்பல் மெடிசன்ஸில் ஏற்படுறதுக்கு வழியே இல்லை. ஸோ சேஃபஸ்ட்டு என்ன, உங்கள் கிட்னி ப்ராப்ளமும் வராமல், உங்களுக்கு லிவர் பெத்தாலஜியும் லிவர் டாக்ஸிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணாமல், உங்கள் டயபெட்டிஸை வந்து எப்பயுமே இன் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன், கரெக்டான கண்ட்ரோல் ரேட்டில் வச்சுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஹோமியோபதிக் ட்ரக்ஸ். அகைன் ஹோமியோபதிக் ட்ரக்ஸ் நாங்கள் வந்து 5 வருஷமோ 6 வருஷமோ ஹோமியோபதிக் ட்ரக்ஸ் சாப்பிட்லாமாங்க, 10 வருஷம் 20 வருஷம் கூட சாப்பிட்லாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் ட்ரக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம், ஹோமியோபதிக் ட்ரக்ஸும் சொல்லுவோம், கூட வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுவோம், கூட வந்து உணவு முறைகள் கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த உணவு முறைகளும் ட்ரக்ஸும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட லைஃப் லாங், அதாவது டில் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்மளோட வாழ்க்கையினோட கடைசி நாள் வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித ஆபத்தும் இல்லாமல், டயபெட்டிஸ் தான் நோய், அதுக்கு மேலே பெருசாக எதுவும் வச்சிக்காமல், டயபெட்டிஸ் சாப்பிட்ற மெடிசன்ஸ்னால கிட்னி பெத்தாலஜி, டயபெட்டிஸ் சாப்பிட்ற மெடிசன்ஸ்னால லிவர் பெத்தாலஜி, இப்படி எல்லாம் போகாமல் 100% நார்மல்ஸிலும் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற டயபெட்டிஸை வந்து நம்ம வந்து இன் கண்ட்ரோல் கொண்டு வந்து, ஏன் நீங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் நிறைய இன்சுலின் வந்து இத்தனை யூனிட்ஸ் போட்டுருங்க, காலையில் 30 யூனிட்ஸ் போடுறோம், ஈவினிங் 20 யூனிட்ஸ் போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கான ட்ரக்கு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் எடுத்து கூடவே வந்து டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சுகர் அப்பயே நீ கண்ட்ரோல் ஆகணும்னு சொல்கிறதும் உண்டு. அந்த சுகரையும் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ மெடிசன்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிவர்ட் பேக் கொண்டு வந்து சேஃபாக வெறும் ஹெர்பல் மெடிசன்ஸே வைக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே எங்களுக்கே டயபெட்டிஸ் இருக்குங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலும், எங்கள் உறவுக்காரங்களுக்கு இருக்குது அதை பற்றி கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைங்க அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும், எங்கள் வீடியோ போயிட்டு இருக்கும்போதே எங்களோட ஃபோன் நம்பர் வந்து கீழே நின்றுட்டுருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஸ்டேஸஸாக நிற்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்ககிட்ட பேசிக்கலாம். புரியுதுங்களா? மேலும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். புரியுதுங்களா? தேங்க்யூ.